நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்கள் கோடை சீசன் மாதங்களாகும். இம்மாதங்களில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருவது வழக்கம். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் மாவட்ட நிர்வாகம், தோட்டக்கலைத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு கோடை விழாக்கள் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்கா கோடை விழாக்கள் வரும் மே மாதம் 17ஆம் தேதி முதல் 6 நாட்களுக்கு அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சியில் தேதிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்வரும் மே மாதம் 17ஆம் தேதி துவங்க இருந்த 126வது மலர் கண்காட்சி முன்கூட்டியே மே மாதம் 10ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து 10 நாட்கள் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக வைக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மே 10ஆம் தேதியிலிருந்து நம்மளோட மே 20th வரைக்கும் நம்மளோட ஃப்ளவர் ஷோ நடக்க இருக்குதுங்க. இந்த வாட்டி நம்ம 7 நாள்லேருந்து 10 நாளாக அட்வான்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அட்வான்ஸும் பண்ணியிருக்கும் போது வந்து 17 சொல்லியிருந்தோம். தென் சப்சிக்வெண்ட்டாக எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுனாலையும் அண்ட் வேறு ஷோஸ் நம்ம நடத்த முடியாத காரணத்தாலையும் நம்ம வந்து 10th அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.